merciful grace of God Shiva. This one-knock play captures the essence of devotion, divine intervention, and humor. Let us welcome the talented performers to the stage. Sit back and enjoy Tarumikku Porkili Alitha Padalam Thiruvilayadar Puranam. முன்பொரு காலத்தில் பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த வங்கிய சேகர பாண்டியனின் மகன் வங்கிய சூடாமணி பாண்டியன் பாண்டிய நாட்டை சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தான். மதுரையில் குடிகொண்டிருக்கும் சொக்கநாதனுக்கு செண்பக மாலை சூட்டுவதற்காக ஒரு செண்பக நந்தவனத்தை ஏற்படுத்தினான். அன்றிலிருந்து அவன் செண்பக பாண்டியன் என்று அழைக்கப்பட்டான். அன்றொரு நாள் தன் அன்பு மனைவியோடு செண்பக நந்தவனத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்தான். அப்போது எங்கிருந்தோ வந்த இளந்தென்றல் மன்னன் மனத்தை வருடிச் சென்றது. இதுவரை இப்படி ஒரு மனத்தை அறிந்திராத மன்னன் மனத்தில் ஓர் ஐயம் ஏற்பட்டது. மன்னனின் ஐயம் என்னவென்றால், பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டா இல்லையா என்பதை கூறும் நாடகமாக இதோ உங்கள் முன் எம் பள்ளி மாணவர்கள். நாட்டு மக்களுக்கோர் நற்செய்தி. நற்றமிழ் புலமை கற்றவர்களுக்கோர் வாய்ப்பு. மன்னர் செண்பக பாண்டியருக்கு ஒரு பெரும் பிரச்சனையிலேயே பெருத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதை உடனடியாக தீர்த்து வைப்பவர்களுக்கு 1000 பொற்காசுகள் வழங்கப்படும். சந்தேகத்தை தீர்த்து வைக்கும் திறமை உள்ளவர்கள் விபரத்தை கூறி வேந்தரிடம் பரிசை வெல்லலாம். இது அரச கட்டளை. பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். ஐயோ ஐயோ ஐயோ, 1000 பொற்காசு. 1000 பொற்காசு யாரா பார்த்திருக்கீங்களா? ஆமா, அரசனோட சந்தேகம் என்ன, அதனால தீர்த்து வைக்க முடியுமா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அது தெரிந்தால் அந்த பரிசு தொகை நானே அடைந்து விடுவேனே. ஏண்டா செய்றீங்க? 1000 பொற்காசு கண்டா சும்மா விட்டுருவீங்களா? அது தெரிந்தா நீயே வளர்த்து தண்டரா போட்டு இருக்க போற. பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். அப்பா சொக்கா. அப்பா சொக்கா, அரசன் கொடுக்குற 1000 பொற்காசு எனக்கே கிடைக்கிற மாதிரி அருள் புரிய மாட்டியா? உன் காதுல எங்கே விழுவு போகுது? தாயே மீனாட்சி, என்ன மட்டும் ரச்சி. 1 காசா 2 காசா? 1000 பொண்ணாச்சே, 1000 பொண்ணாச்சே. இந்த நேரம் பார்த்து பாட்டு எழுத வரல. என் சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கே வழியை காணோம். இதுல நான் எங்க அரச சந்தேகத்தை போய் தீர்த்து வைக்க போறேன்? எனக்கு இல்ல வேற ஒன்னும் அடிச்சுட்டு போறான். ஐயா. போயா புலவரே. யார் இது? அழைத்தது நான் தான். ஏன் அழைச்சிங்க? யாருங்க நீங்க? சொற்சுவை பொறச்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழிலே பாட்டு செய்து செந்தமிழ் கவி பாடும் புலவன் நான். ஓ, நம்ம ஜாதியா? தண்டோரா போட்டதை நீங்களும் கேட்டாச்சா? என் வயிற்றுல அடிக்கிறதுனே வந்திருக்கீங்க. நீங்க வசதியில புலவர் மாதிரி தெரியுது. ஏய், நீர் என்ன இப்ப விட்டானே அனல் மூச்சு, அதுல இருந்தே தெரியல, உள்ள வேகுதுங்க. ஓஹோ, அதனால தான் ஆண்டவனிடம் முறையிட்டு புலம்பை கொண்டிருந்தீரோ? ஆமா ஆமா, மனுஷங்கிட்ட புலம்பி ஒரு புண்ணியமும் இல்ல. அதான் ஆண்டவன் முறையிடுன்னு முடிவுக்கு வந்துட்டேன். நீர் புலம்பியது என் காதில் விழுந்தது. சரிதான், ஒளிஞ்சிட்டு இருந்து ஒட்டு கேட்டு இருந்திருப்பீங்க. ஒட்டு கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லையப்பா. நான் உன் எதிரிலே இருந்தேன். ஓஹோ, நான் கண்ணை மூடி சாமிகிட்ட வேண்டிட்டு இருக்கும் போது எதிரில் வந்திருப்பேன், நான் கவனித்திருக்க மாட்டேன். உண்மை. கண்மூடித்தனம் கண்களுக்கு நான் தென்படுவதில்லை. அட என்னங்க என்னமோ கடவுள் மாதிரி பேசுறீங்க. அதுவும் உண்மை. நான் முற்றும் கடந்தவன். விட்டா நான் தானே கடவுள் உளுந்து கும்பிடுன்னு சொல்லுவீங்க போல. அதுவும் உண்மை. கடவுள் உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார். சரி, நான் வரேன். நெல் வாங்க. பாண்டியன் சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டு உனக்கு கிடைத்து விட்டால் பரிசத்தனையும் உனக்கு கிடைக்கும் அல்லவா? ஐயோ ஐயோ ஐயோ, அந்த பாட்டு மாத்திரம் எனக்கு கிடைத்தா அடுத்த கணம் 1000 பொண்ணு என் கையில். கவலைப்படாதே, அந்த பாட்டை நான் உனக்கு தருகிறேன். பாட்டை நீங்க தரீங்களா? உங்க பாட்டை கொண்டு போய் என் பாட்டுன்னு சொல்லிக்கவா? ஏற்கனவே சொந்த பாட்டையே கண்ணா பின்னான்னு பேசுறாங்க. ஏதோ வசன நடையா எழுதுறேன், அது உனக்கு பொறுக்காது.
இல்லை. உனக்கு பரிசு வேண்டுமா வேண்டாமா? வேண்டுமே வேண்டுமே. உங்களுக்கு வேண்டாமா? வேண்டாம். சத்தியமா? உண்மையா? நிச்சயமா? எனக்கு பொருளின் மீது பற்றில்லையப்பா, எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள். இப்ப புரியுதியா? ஏதோ புதுசா பாட்டு எழுதுற போல. எங்க நேரடியா கொண்டு போனா உதைப்பாங்கன்னு என்ன தள்ளுற? என் புலமை மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் என்னை பரிசோதித்து பாரேன். உனக்கு திறமை இருந்தால். என்ன 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 என்கிட்டயே வா. நான் பார்க்க தான் சுமாரா இருப்பேன், ஆனா என் புலமையை பத்தி உனக்கு தெரியாது. தயாராக இரு. கேள்விகளை நீ கேட்கிறாயே அல்லது நான் கேட்கட்டுமா? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். கேட்க மட்டும் தான் தெரியும். கேளும். சற்று பொறும். கேளும். பிரிக்க முடியாது எனவோ. தமிழும் சுவை. பிரிய கூடாதது. எதுகையும் மோனையும். சேர்ந்தே இருப்பது. வறுமையும் புலமையும். சேராத இருப்பது. அறிவும் பணமும். சொல்ல வேண்டியது சொல்லக்கூடாதது. உண்மையின் பெண்ணிடம் ரகசியம். சொல்ல வேண்டியது. உண்மையின் தத்துவம். பார்க்க கூடாதது. பசியும் பஞ்சமும். பார்த்து ரசிப்பது. கலையும் அழகும். கலையில் சிறந்தது ஈலசை நாடகம். நாடகம் என்பது. நடிப்பும் பாட்டும். பாட்டுக்கு நாரதன். வீணைக்கு. வாணி. அழகுக்கு. முருகன். சொல்லுக்கு. அகத்தியன். வில்லுக்கு. விஜயன். ஆசைக்கு. நீ. அறிவுக்கு. நான். ஐயோ எப்பா ஆளை விட்டு. எனக்கு தெரிந்தது இவ்வளவுதான். நீர் தான் புலவர். இல்ல இல்ல நான் இல்ல. அந்த பரிசை கொடுங்க. மன்னன் என்ன பரிசு கொடுக்குறானோ அதை அப்படியே வந்து கொடுத்துறேன். நீங்க பார்த்து ஏதாவது செய்யுங்க. இல்லை இல்லை, எனக்கு அந்த பரிசு வேண்டாம். எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள். இல்ல இல்ல எனக்கு வேண்டாம், ரொம்ப அதிகம். இல்லையப்பா, எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள். சரி, பரிசு கொடுத்தால் எடுத்துட்டு வருவேன். வேற ஏதாவது கொடுத்தா? ஏன்வா, நான் பார்த்துக் கொள்கிறேன். எங்க எங்க வீங்கிக்குதுன்னா? தெய்வீக சிரிப்பியா உங்களுது? சரி, மறுபடியும் எங்க வந்து பார்க்கலாம்? எங்க பார்க்கலாம்? ஓ, தெரு தெருவா சுத்துவீங்க போல. இதுக்கும் சிரிப்பு தானா? இல்லையப்பா, இந்த ஊரிலே வீடுதான். அது எந்த வீடு? ஓ, இங்கே இருப்பாரு போல இருக்கு. சரி, பாட்டை கொண்டாங்க. தயாராக இருக்கும் போல இருக்கு. பரிசு எனக்கே கிடைக்கணும். வெற்றி உனக்கு, போய் வா. இல்ல இல்ல வேண்டாம், எனக்கு பயமாகுது. அடி வயித்தெல்லாம் கலக்குது. வேண்டாம் வேண்டாம். ஏன் எடுத்துச் செல் கோழை. இல்ல இல்ல கோழையை தான் வேண்டாம், எனக்கு பயமாகுது. வெற்றி உனக்கு, போய் வா. பா சொக்காயன், நான் கடவுள் மாதிரி நம்பி போறேன், எனக்கே கிடைக்கணும். திறமையுடன் முத்தமிழ் சங்கத்தை காத்திடும் கோமகன், நீதிக்கு முதல்வன், மக்களின் காவலன், வேந்தருக்கு வேந்தர், பண்பின் தலைமகன், செண்பக பாண்டியன் வாழ்க வாழ்க வாழ்க. பல்லாண்டு வாழ்க. என் மனதில் இருக்கும் சந்தேகத்தை போக்கும் பாட்டை எவரோனும் இயற்றி வந்துள்ளார்களா? இல்லை பிரபு, 1000 பொன் என்று அறிவித்தோம். இதுவரை ஒரு புலவர் கூட வந்தாரில்லை. வருந்துகிறேன். புலமைக்கு தலைமகனாய் விளங்கும் நக்கீரர், துணைக்கு கபிலர், பின்னும் பரணர் மற்றும் சான்றோர் பல அவையின் கண் வீற்றிருந்தும் கூட எனது சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டொன்று இயற்றப்படாது. ஏன்? எழுத மனமில்லையா அல்லது பரிசு தொகை போதவில்லையா? மறைமுக பேச்சு மன்னருக்கு தேவையில்லை. நீங்கள் என்னிடம் நேரடியாகவே கேட்டிருக்கலாம். புலமைக்கும் திறமைக்கும் போட்டி என்று விட்டிருந்தால் பாட்டுகள் குவிந்திருக்கும் இந்நேரம். ஆனால் அறிவிப்போ அப்படி இல்லையே. பரிசுக்கு பாட்டு எழுத வேண்டும் என்பதுதானே. அதை அடைய விருப்பமில்லாத இருக்கலாம் அல்லவா? வெகுமதிக்கு முதலிடம் இல்லை என்றால் விட்டுவிடுங்கள். வேந்தனின் சந்தேகம் தீர விளக்கம் சொல்லுங்கள். வேணுமே வேணுமே. நல்ல வேலை உதைக்காம விட்டான். ஐயோ, துரத்தி உதைக்கிற மாதிரி இருக்கு. இனிமே நான் என்ன பண்ணுவேன்? இனிமே நான் பாட்டு எழுதுனா, ஏப்பா இது உன்னோடைய பாட்டு தானா, நீ தான் எழுதுலான்னு கேட்பாங்களே. இனிமே நான் என்ன பண்ணுவேன்? எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு போச்சு. அவனை நம்பி என் புலமையும் போச்சு. காத்தி காத்தி என் குரலும் போகுது. ஏய் புலவா, இல்ல இல்ல அவன் வரமாட்டான், நம்பாதே. நான் பாட்டுறதுல அவன் மாட்டானா? வாயா, திமிரு தானே உனக்கு? பரிசு கிடைத்ததா? எல்லாம் கிடைத்தது. உதம் ஒண்ணுதான் கிடைக்கல. கொஞ்சமான அதிகம் வாங்கி வந்திருப்பேன். என்ன உளறுகிறாய்? யாரை பார்த்து உளறேன் சொன்னேன்? ஏயா, நான் உன்ட்ட பாட்டு கேட்டேனா? அவனை என் பாட்டுல என்ன வஞ்ச வச்சிருக்கேன்னு தெரியல. அங்க அவன் பாட்டுற குற்றம்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாய் அப்பா? ஏயா, உன்ட்ட நான் பாட்டு கேட்டேனா? அந்த பாட்டுல என்ன வஞ்ச வச்சே தெரியல, எல்லாமே போச்சு. நடந்ததை கூறும். பேசும்போது நல்லா வக்கனையா பேசு. ஆனா பாட்டு எழுதாம எல்லாத்தையும் கோட்டை விட்டுரு. போயா, உன்னை பார்த்தா உடம்புலாம் வேகுதியா. போயா. நெல், சபையில் நடந்ததை கூறு. இது உன் பாட்டை ஒருத்தர் குற்றம்னு சொல்லிட்டான். குற்றமா? என் பாட்டிலா? எவன் சொன்னவன்? உன் பாட்டேன் அங்க ஒருத்தர் இருக்காயா, அவன் தான் சொன்ன பாட்டை குற்றம்னு. காட்டவனை, புறப்பட என்னோடு. மறுபடியுமா? எனக்கு பரிசு வேணாம், பொண்ணு வேணாம். போயா. தர்மி, இப்புலவன் கொண்டு வந்த பாட்டிற்கு இச்சபையிலே குற்றம் கூறியவன் இவன்.
அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம். அவையனுக்கு துறன் கேட்டால் அதற்கு தக்க பதில் கூறுவார்கள். அப்படியானால் மன்னரை விடங்க மற்றவருக்கு அதிகாரம். இது அரச சபை அன்று தமிழ் திருச்சபை. இங்கு அனைவருக்கும் சம உரிமை உண்டு. அதனால் தான் தரித்து வந்த பாட்டிலே தவறு கண்டீர்களோ? ஆம், பழுதுள்ள பாட்டுக்கு பரிசில்லை என்று தடுத்து கூறியவன் நான் தான். யார் இந்த கிழவன்? முத்தமிழ் சங்கத்தின் தலைமை புலவர் நக்கீரர். ஆ, கீரனா? தமிழ் சங்கத்து தலைவன் என்ற ஆணவத்திலே தான் பாட்டிலே தவறு கண்டீர்களோ? என்ன குற்றம் கண்டீர்? முதற்கண் பாட்டை ஏற்றியது யார்? யாம் ஏற்றினோம். ஏற்றியவர் நீர் வராமல் இன்னொருவன் கொடுத்தனுப்பியதற்கான காரணம்? அது நடந்து முடிந்த கதை. தொடங்கிய பிரச்சனைக்கு வரும். புலவரே, புலவர்களுக்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை, அதை தாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாதது, பிறந்தது, பிறவாதது அனைத்தும் அறியோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்துவிட்டால் எழுதும் பாட்டில் பிழை இருக்காது என்று அர்த்தமா? அதில் நான் குற்றம் கூறக்கூடாதா? கீரன் எம் பாட்டிலே குற்றம் கூறுகிறாராம். கூறும் கூறும் கூறி பாரும். புலவர்களே, சாந்தமாக உரையாடுங்கள். புலமைக்கு சர்ச்சை தேவைதான், ஆனால் அது சண்டையாக மாறிவிடக்கூடாது. சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து. அதை மாற்ற யாராலும் இயலாது. பொறுத்து பாரும். புலவரே, எமது பாட்டில் எங்கு குற்றம் கண்டீர்? சொச்சுவையிலா அல்லது பொறுச்சுவையிலா? சொல்லில் குற்றம் இல்லை, இருந்தாலும் மன்னிக்கப்படலாம். பொருளில் தான் குற்றம் இருக்கிறது. என்ன குற்றம்? எங்கே நீ எழுதிய செய்யுளை பாடும். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கிளிய நட்பின் மயிலிய செருவியர் கூந்தலின் நரியவம் உளவோ, நீ எறியும் பூவே இதுதான உமது செயலின் கருத்து? தலைவன் தலைவியின் காதலில் மெய்மறந்து அவளது கூந்தலில் வரும் நறுமணத்தை புகழ்ந்து வண்டை நோக்கி பாடுவதாக செய்யல் அமைத்திருக்கிறேன். உமது செயலின் உட்கருத்து? மலர்களிடத்தில் உள்ள மகரந்த பொடிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பி இனத்தை சேர்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே, நீ கண்ட மலர்களில் இம்மங்கையின் கூந்தலை விட அதிக மனம் உள்ள மலரும் உண்டோ என்று கேட்பதை போல் எழுதியிருக்கிறேன். இச்செயல் மூலமாக நீ என் மன்னருக்கு நீ கூறப்போகும் முடிவு? முடியவில்லை. பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலில் மனம் உண்டு என்பதுதான் என் தீர்ப்பு. ஒரு காலம் இருக்க முடியாது. வாசனாதி திரவங்களை பூசிகளினாலும் நறுமணம் மிக்க மலர்களை சூழ்களால் மட்டுமே ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு மனம் வருமே தவிர, பிறப்பிலிருந்த வெறும் கூந்தலுக்கு இயற்கையில் வெறும் மனம் இருக்கும் என்பதை ஒரு காலம் ஒத்துக்கொள்ள முடியாது. உத்தம ஜாதி பெண்களுக்கு கூட இயற்கையில் மனம் கிடையாதோ? கற்பு கரிசா விளங்கும் பெண்கள் கூட செயற்கையில் இன்றி இயற்கையில் ஒரு காலம் கூந்தலுக்கு மனம் கிடையாது. தேவலோக பெண்களுக்கு 7-14 லோகத்துள்ள பெண்களுக்கும் அதே நிலைதான். பாக்கலை ஏற்றுமது நாக்கில் இருந்து உதவுகிறாளே பாரதி, அவளுக்கும் அதே நிலைதானோ? கலைமகள் என்ன, நான் அன்றாட வழிபடும் ஈசனின் இடம்புறம் அமர்ந்திருக்கிறாளே அன்னை மலைமகள் உமையவள், அவளுக்கும் அதே நிலைதான். உண்மையாக? உண்மையாக. நிச்சயமாக? நிச்சயமாக. உமது தமிழின் மீதானையாக? தமிழ் புலமை மீதானையாக. நக்கீரா, என்னை நன்றாக பார். நான் எழுதிய தமிழ் பாட்டு குற்றமா? ஆண்டவா, புலவரே, நீரே முக்தன் முதல்வனாயினுமாக உமது நெற்றியில் ஒரு கண் காட்டிய போடும் உன் உடம்பெல்லாம் கண்ணாகி சுட்ட போயிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திருப்பினும் குற்றம் குற்றமே. அங்கம் புழுதிபட அருவாளில் நெய் பூசி பங்கம் படவரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீர் என இருக்கும் நக்கீரனோ எம் கவியார என்று சொல்லத்தக்கவன். சங்கருப்பதெங்கள் குலம் சங்கரனாறு கேது குலம் சங்கை அறிந்துண்டு வாழ்வா மரணே உன்னை போல் இறந்துண்டு வாழவில்லை. நக்கீரா, ஆண்டவா, இறைவா, மகேஸ்வரா, பரம்பொருளே, தென்னாளுடைய சிவனே, எந்நாட்டோருக்கும் இறைவனே, மதுரை பதிர் முதல்வனே, எங்கள் பிழையை மன்னித்து விடுங்கள். ஐயனே, எம்பெருமானே, ஆண்டவா, மகேஸ்வரா, பரமேஸ்வரா, சொக்கநாதா, இறைவா, அருள் வடிவே, எம்பெருமானே, ஆண்டவா, மகேஸ்வரா, சொக்கநாதா, எம்பெருமானே, அருள் வடிவே, தேவா, செண்பக பாண்டியன், சொக்கநாதா, சோமசுந்தர கடவுளே, எம்பெருமானே, அறியாமல் எதுகாதும் செய்த நக்கீரரை மன்னித்து விடுங்கள். தலைமையான புலவனை தமிழ் சங்கத்திற்கு தந்தருள வேண்டும். பரம்பொருளே, சினம் விடுத்து பாண்டியன் வேண்டுகோளுக்கு செவிசாய்க்க வேண்டும். பாண்டிய மன்னா, சினமில்லை எனக்கு, வேதனை விடு. எமது விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று. தீப்பொறியின் வெப்பம் தாளாது பொற்றாமரை குளத்தில் விழுந்து கிடக்கும் தலைமை புலவன் நலமுடன் வருவான். நக்கீரா, ஆண்டவா, இறைவா, எம்பெருமானே, மொழியும் நீயே, உலகமும் நீயே, வாழையும் நீயே, மரமும் நீயே, தேவரும் நீயே, தீர்த்தமும் நீயே, முக்கண் முதல்வனே, முத்தமிழ் சங்கத்தின் தலைவனே, அமிழ் திரும்பிய தமிழ் முயல்பால் யாம் கொன்ற பற்றின் காரணமாக யாம் எழுதிய செயலில் கொல்குற்றம் ஆகாதென்று வாதாடிவிட்டேன். ஐயனே, இச்சிறியானை மன்னியுங்கள். நக்கீரனே, நீ தமிழோடு விளையாடவே எம் வந்தோம்.
வந்திருப்பது இறை என்றறிந்தும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதாடிய நீ தமிழ் திறமைக்கு என் வாழ்த்து. வாழ்க நீ தமிழ் தொண்டு. ஆண்டவா பரம்பொருளே, மன்னா, தாங்கள் அறிவித்தபடியே 1000 பொற்காசுகளை தருமிக்கு அளிக்குமாறு தாழ்ந்த பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே ஆகட்டும் நக்கீரரே. யார் அங்கே? தருமியை அழைத்து வாருங்கள். தர்மி, மன்னர் உங்களை அழைத்தார். எது கூப்பிடுறீங்க? உதவி தானே கூப்பிடுறீங்க? வரமாட்டேன், போயா. மன்னர் உங்களுக்கு பரிசு தரார். ஐயோ, பரிசா பரிசா பரிசா. அமைச்சரே, பொற்கிலே எடுத்து வாருங்கள். தர்மியே, உமது 1000 பொற்காசுகள். புலவரே, இப்படி வாரும். வந்துட்டேன். என்னையா பிரச்சனை? உமது பாட்டில் பிழை இருக்கிறது. அட போயா, மறுபடியும் முதல்ல இருந்தா